5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் குறைவான மதிப்பெண்கள் பெற்றால் ஃபெயில் அப்படிங்கிறது. எதுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து ஆல் பாஸ் அப்படிங்கிற சிஸ்டம் இருக்குதுன்னா, அ மிகச் சாதாரணமான அடித்தட்டு வர்க்கத்திலிருந்து, அடித்தட்டு சாதியிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள், முதல் தலைமுறையாக படிக்க வரக்கூடியவர்கள், தங்களுடைய வீட்ல குடும்பத்தில யாருமே படிக்காதவர்கள், யாரும் சொல்லிக் கொடுக்கவோ அல்லது படிப்பினை வாசனையோ அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள், இந்த எக்ஸாம் தேர்வு பயத்தின் காரணமாக, வெற்றி தோல்வியின் காரணமாக அவங்க மறந்து விடக்கூடாது. 8வது வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா, அவங்க குறைந்தபட்சம் ஒரு கல்வி பெற்றிருப்பார்கள். அல்லது ஒரு 5வதுல ஒழுங்கா படிக்காத குழந்தை ஒரு 6வதுலயோ, 7வதுலயோ படித்திடும் என்கிற நம்பிக்கையில தான் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ்ங்கிற சிஸ்டத்த வச்சிருக்கோம். ஆனா 5வது வயசுலயே வந்து ஒரு ஃபில்டர் பண்றதுங்கிறது எந்த அளவுக்கு நியாயம்? இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் கூட கேட்டிருக்காரு. ஒரு சாக்லேட் சாப்பிடுற ஒரு குழந்தை, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுற குழந்தைக்கு என்ன இத பத்தி என்ன தெரியும்? அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கார். இங்கே வந்து கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுதே 5ஆம் வகுப்புல வந்து பொதுத் தேர்வுங்கிறத ஏத்துக்கிட்டாங்க. நல்ல வேளை இப்ப கொரோனா வந்தனால நம்ம தப்பிச்சோம். இப்ப வந்து மறுபடியும் வந்து சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு இப்படியான நடைமுறையை கொண்டு வருகிறார்கள். இது உண்மையிலேயே மிகப்பெரிய இத நிப்பாட்டி அடுத்து விஸ்வகர்மா திட்டத்த கொண்டு வந்து அப்படியே நீங்க சாதி ரீதியா தொழில் பண்ணிக்கங்க. அப்படிங்கிறது அவங்களோட ஐடியாவாக இருக்கும் போல இருக்கு. இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று.